சிம்பிளாக ஹெல்த்தியாக கோதுமை மாவில் நம்ம பிஸ்கட் பண்ண போகிறோம். அதுவும் அவன் இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கு 70 கிராம் பட்டர் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணணும். அதுக்கப்புறமா அரை கப் சுகர், வனிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு ஒரு 3/4 கப் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான மாவு மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். ஓவராக நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் குக்கீஸ் ஹார்ட் ஆகிடும். இப்போது தேவையான ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ப்ரீஹீட் பண்ண கடாயில் வைக்க போகிறோம். 5 நிமிஷம் கடாயை மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணணும். பேக் பண்ணுறதுனா ஒரு 20 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அவன் அதுக்கப்புறமா ஓடிஜி அப்படிங்கும்போது 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது.